த்ரிஷா வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா அந்த த்ரிஷான்னு சொல்லும்போது அமைதிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா let Trisha come and complain sir, let her follow the rules. கொம்பா முளைச்சிருக்கு த்ரிஷாக்கு. என்னது இது? உங்களுக்கு எல்லாம் யோக்கிய புண்ணாக்கு இருக்கா பேசுறதுக்கு? நல்ல விஜய் பாஷை தான் சொன்னவங்களுக்குலாம் நல்லா வரும். இந்த ஆட்சியை களங்கப்படுத்துவதற்கு கூட சில பேர் சரி தேவையில்லாத பேசாதீங்க. இதுல இருக்கிறதெல்லாம் யாரு? விஜய் கட்சியின் ஆட்சி நடத்தக்கூடிய இடத்தில் எஃப்ஐஆர் விஜய் மாவட்ட செயலருக்கு அரெஸ்ட் இருக்கா? இப்ப சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிக்கிறீங்களே, ஏன்? என்னடா யோக்கியதை இருக்குன்னு அர்த்தம் உனக்கு? ஆனா தேசிய ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கிறது இல்லையே. இந்த தமிழ்நாட்டு Who cares? Who cares? 8 மணி நேரம் அலக்கழிச்சோம், எங்களுக்கு பயந்து வந்து டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாரு, ஜென்சி புரட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தை அந்த ட்வீட்டை அளித்த, அப்ப எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அமைச்சரா இருக்கிறாருல்ல, நீங்களும் கைதாவீங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். உங்கள் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார். இப்போது பட்ஜெட் தாக்கலாகிருக்கு. இப்போவும் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இந்த பட்ஜெட் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு. ஆனா எதிர்க்கட்சிகள் பொதுவா அப்படிதானே சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள்லாம் இப்பதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மீன்பிடி காலம் அல்லாத காலங்களில் மீனவர்களுக்கு அவர் சொன்னது, இப்போ 8,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் பேசினது 8,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது 20,000 கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு. இப்போ வாக்குறுதி வந்து 8,000 கொடுத்துருந்தா 20,000 ஆக்கும் அப்படின்னு இப்போ அமைச்சர் பேசுறாரு. மீன்பிடிய காலங்கள் இல்லாத காலகட்டத்தில் 6,000 கொடுத்துட்டு இருந்ததை 7,000 ஆக்கும் அப்படிங்கிறாரு. இதில் முதல்ல 8,000 இருந்ததை 20,000 ஆக்குங்கிறது உண்மையா, இல்லை ஏற்கனவே 6,000 இருந்தது இப்போ இவங்க 7,000 ஆக்கியிருக்காங்கிறது உண்மையா? இது கண்ணுக்கு முன்னால ஆதாரங்கள் இருக்கிறது. பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் தங்கம் கொடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ அரசு பள்ளியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுப்போம். அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுப்போம். ஏன்னா வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. கட் பண்ணி போட்டு சம்மந்தம் இல்லாத எதையாவது சிக்கல். அப்புறம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எங்கள் திட்டங்களுக்கே பேரை மாற்றி வெற்றின்னு வச்சுக்கிறாங்க. வடிவேல் காமெடி வெற்றின்னு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா திட்டங்களுக்கும் வந்து வெற்றின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் போகணும், இன்னும் முழுமையாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குது, நாங்கள் கேள்வி கேட்க தயாராக இருக்கிறோம், பதில் சொல்ல நீங்களும் தயாரா இருங்க அப்படின்றாரு. ஆனால் உதயநிதி பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்குற தயாராக இல்லை. அதாவது முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பேசுகிறோம், அமைச்சர்கள் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னார்ல. அதான் ஆதவர்ஜுனா கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்னால் பதில் சொல்ல முடியாது, அதை இப்போவே நீங்கள் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு தான் விஜயால் பேச முடியும். எக்ஸ்டெம்போராக கேள்விக்கு பதில். நீங்கள் இது கடந்த காலங்களில் எல்லா காலங்களையும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கோ எனக்கோ விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நமக்கு அறிவு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வீடியோ வந்தது வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பார்க்குறப்ப, நான் நல்லா விவரம் தெரிஞ்சு பார்க்குறப்ப விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ பேசுவார், நாக்க துருத்துவார். உடனே ஜெயலலிதா எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, பால்வெளியை உயர்த்தியதற்கு பின்னர் சங்கரன் கோயிலில் வந்து ஜெயிப்போம், உங்களால் முடியுமா என்பதை பார்த்து விட்டு சொல்லுவோம். சங்கரன் கோயில் பெண்ணகரத்தில் இருந்து ஊற்றிங்கன்னு இவர் கேட்பார். இதுதான் வந்து கான்வர்சேஷன். நம்ம இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர் கேள்விகளை முன்வைப்பார், முதலமைச்சர் வந்து தொடர்ந்து எழுந்து பதிலளிப்பார். இதுதான் யதார்த்தம். போக்கத்த பசங்களுக்கு பதில் சொல்ல துப்பில்லைன்னாலும் வீராப்ப பார்த்தியா, நாங்கள் அவர் பதில் சொல்ல வேணாம்னு சொல்லுவோம். ஏன்? உதயநிதி ஆபாசமாக பேசிவிட்டார், அவருக்கு அந்த அதிகாரத்தை கிடையாது, முதலமைச்சரை கேள்வி கேட்பதற்கு உதயநிதிக்கு தகுதி கிடையாது, நாங்க பதில் சொல்றோம், எங்களுக்கு தகுதி இருக்கு. அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? ஆபாசமாக அவர் பேசிவிட்டார் என்பதற்காக அவர் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவர் கேள்வி கேட்கவே தகுதி இல்லை அவருக்கு அப்படின்னா, அதே ஆபாசமாக பேசிய முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கே தகுதி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இளைஞர்கள் பார்க்குறாங்க, இளம் வாக்காளர்கள் அதை கவனிக்கிறாங்க, நீங்கள் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மீண்டும் நீங்களே சேம் சைடு கோல் போட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. விஜயால் சட்டமன்றத்தில் குறிப்பில்லாமல் எக்ஸ்டெம்போரா பேச முடியாது. அப்படியே பேசினாலும் பொறுப்பெடுத்து பேச முடியாது. அப்படியே பொறுப்பெடுத்து பேசினாலும் கேள்விக்கு பதிலை விஜயால் தர முடியாது.
ஸ்கிரிப்டட் ஆக்ஷனை மட்டும் தான் விஜயால செய்ய முடியும் என்று. இல்ல எல்லாமே முடியாது, அவர்னால முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது, அவருக்கு பேசத் தெரியாது, அவருக்கு அரசியல் தெரியாது. இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு இப்ப எல்லாத்தையுமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆட்சி அரசியல் செய்ய தெரியாது அப்படின்னு சொன்னோம். இன்னி வரைக்கும் அது உண்மையா தான் இருக்குது. ஆட்சிக்கு வர முடியாதுன்னோம். இன்னி வரைக்கும் உண்மைதான். பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அவருக்கு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா 108 ஃப்ளூக்ல வந்தது வேணா எடுத்துக்கலாம். நாம எதிர்க்காமல் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். அதுவும் உண்மைதான். அவர் ஆட்சி ஒண்ணும் இல்லையே இது. இது பொய்க்கால் குதிரை அரசு தானே. சொல்லுங்க அவரை. நாங்க மற்ற கூட்டணி கட்சிகள் எங்கள விட்டு வெளிய போங்க. நாங்களே பார்த்துக்கிறோம். முடியுமா? அந்த ஆட்சி தான் நிலைக்குமா? அவரே எங்கள் கூட்டணியில ஜெயிச்சவங்கள வச்சு தான் நாங்க ஆட்சியே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்த்தாலும். நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் சொல்றான். அவர் ஜெயிக்கணும். அவர் என்னமோ இமாலய சாதனை பண்ணிட்ட மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இதுல எல்லாமே ஓட்ட உடசல்ல உள்ளது தானே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கேட்கிற கேள்வி பதில் இல்லையே. ஒரு முதலமைச்சராக உங்கள் பொறுப்பு என்னன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவரால முடியாது நீங்க. சரி முடியாதுன்னா இன்னொரு பதில கூட உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் முடியாது நீங்க செஞ்சாரு. இதுவும் முடியாதுன்னாரு செஞ்சுட்டாருன்னு. சவால் விடுகிறேன். விஜய்க்கு தெம்பு, திராணி, ஆற்றல், துப்பு இருந்தால் கேட்கின்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளித்து காட்டட்டும். சொல்லுங்க. இதை செஞ்சுட்டு நான் வந்து அமைதியாயிடுறேன். இதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன ஆளு அரசியல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நான் விஜய் விமர்சிச்சு பேசல. தெம்பு, திராணி, ஆற்றல், துப்பு இருந்தால் விஜய் எழுந்து கேள்விக்கு பதில் சொல்லி எக்ஸ்டெம்போராக பேசட்டும். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, இது சம்பந்தமாக உங்கள் அரசு என்ன நடவடிக்கிறது? உடனே எந்திரிச்சு எப்படி எங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து எந்திரிச்சு பார்ட்டி ஃபண்டுங்கிறீங்கல்ல, உங்களுக்கு துப்பு திராணி இருந்ததுன்னா எந்த பார்ட்டின்னு சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாருல்ல, அந்த மாதிரி டேரெக்டாக இவர் அந்த ஸ்கிரிப்டை எழுந்திரிச்சு பேசுறது, எங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேச தெரியும்னா அங்கே யார் சம்மந்தம் இல்லாமல் பேசினா முதல்ல? அது என்னன்னா இவர் சம்மந்தம் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிட்டார். அதான் இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் ஃபைனல் ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம். ஆட்சிக்கே வரமாட்டாருன்னு சொன்னோம், வந்துட்டாரு. இதே பண்ண முடியாதுன்னு கட்சியிலே எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொன்னோம், சாதிச்சிட்டாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு. எல்லா அசம்ஷனும் தப்பாக போச்சு. ஒரு ஃபைனல் சான்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. கடைசி அதை மட்டும் கேட்குறேன். விஜய்க்கு தெம்பு, திராணி, ஆற்றல், துப்பு இருந்தால் நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியாக பதில். அதை விட்டுட்டு அது இல்லைங்கிறத அந்த தைரியத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லைங்கிறதுனால ஆதவர்ஜுனாவுக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஆதவர்ஜுனா ஒரு ஒரு வீடியோ ஒன்று பேசி கூட இந்த மாதிரி நாளைக்கு எங்கள் தலைவர் பேச தேவையில்ல, நம்மளே பேசிக்கலான்னு. இது மரபுகளுக்கு எதிரானது. இது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்துக்கே எதிரானது. இல்ல அவை முன்னவர் தீர்மானமாகவே முன்மொழிய வேண்டும். அதுதான் மரபுக்கு எதிரானதுங்கிறேன். இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா அப்படி? அப்போ ஒண்ணு ஒத்துக்கங்க. அதான் சொல்ல வர்றேன். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒத்துக்கங்க. எங்கள் முதலமைச்சருக்கு பேச தெரியாது. எங்கள் முதலமைச்சருக்கு முதல்ல அரசியலே தெரியாது. மேகதாது அணையினாலே என்னன்னு தெரியாது. வாய திறந்தா திடீர்னு அதை எங்க கேட்டாங்கன்னா இப்ப அதான் காமெடி. இப்போ ஹைலைட் என்னன்னா சொல்லியிருப்பாரு. எனக்கு மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஓ வி ஆர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இது அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்படிலாம் மேடையில பேசின கதெல்லாம் வேணாம். இங்க வந்து நான் தான் சொல்லிட்டேனே. நீங்க கேட்டதுக்காக தான் என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்னை பொறுத்தவரை பர்சனலா என்னன்னா அரசியலே பண்ண மாட்டாருன்னு நினைச்சோம், பண்ணிட்டாரு. கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு நினைச்சாரு, ஆரம்பிச்சிட்டோம். ஜெயிக்கவே மாட்டாருன்னு நினைச்சாரு, ஜெயிச்சிட்டார். நீங்க சொன்ன மாதிரியே பெரும்பான்மை எடுத்து ஜெயிச்சாருன்னு கூட வச்சுக்கிறேன். கட்சியெல்லாம் அவங்க கூட்டணியெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் அனுப்பி கூட அது வரல. அவராக ஒரு திறமையை பயன்படுத்தி வசீகரிச்சிட்டார். காதர்பாயை வசீகரித்த மாதிரி. அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்குது அப்படின்னாரு. அவர் மனசு புண்பட்டுச்சு நேற்று. காதர்பாய் கொடுத்த காசுங்களை கூனார்ல, அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அவங்க கூட்டணியெல்லாம் வந்து தர்மப்படி நியாயப்படி நடக்குதுன்னு கூட வச்சுக்கிறேன். ஃபர்தராக எதுவும் பேச விரும்பலை. லாஸ்ட் சான்ஸ். விஜய்க்கு தெம்பும் துப்பும் திராணியும் இருந்தால், அந்த வக்கு இருந்தால் நேருக்கு நேராக எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும், காவிரி நதிநீர் பற்றிய கேள்விகளுக்கும், மேகதாது பற்றிய கேள்விகளுக்கும் விஜய்க்கு அதை பற்றி அறிவு இருக்கிறதா என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்வார்கள். தெம்பு இருக்கா? இப்போ இங்கே பிரச்சனையே என்னன்னா, இதெல்லாம் நான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் நான் சொல்லலை. இப்படிலாம் விஜய் வெளியே வந்து பேசினார்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு அப்படின்னு இதே ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா அந்த பேட்டியை? பார்த்து இல்லையா? அதில் கட்சியில் இணைவதற்கு முன்பாக விஜய் மாறிட்டாரா என்ன? அதே விஜய் தானே. உண்மை அதுதான். பேசிட்டாருன்னா காலி ஆயிடுவாங்க தலைவர். நீ வெளியே ஒவ்வொன்றுக்கும் விஜய் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்து விட்டால் இதுன்னு இல்லை. நீங்க அவர் தலைவராக கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி, இப்போ ஒரு ஆட்சிக்கு தலைவராக இருக்கும்போதும் சரி, ஒவ்வொன்றுக்கும் அவர் அட்ரஸ் செய்து என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறாரோ அன்றைக்கு விஜய் ஒரு பூஜ்ஜியம், ஒரு முட்டை என்பது தெரிந்துவிடும். விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, அரசியலில் ஆனாவன்னா கூட தெரியாது, ஒரு புள்ளிக்கமா கூட விஜய்க்கு அரசியலில் தெரியாது என்பது என்றைக்கு அம்பலப்படுவார் என்றால், என்றைக்கு கேள்விக்கு பதில் தரக்கூடிய இடத்திற்கு அவர் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க திரும்ப திரும்ப ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. நான் தான் சொல்லிட்டேன் சார், ஒரு 4 வாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. நான் அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நேற்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் எப்படி சொல்லுவேன்னா, தப்புன்னே வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு, நான் சில எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் என் வாதத்தை வைக்கிறேன்.
அதே மாதிரி இது தப்புன்னே வச்சுங்க, நாங்கள் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். அதிகாரத்துக்கு வருவது என்பது வேறு, ஆட்சி செய்வது என்பது வேறு. இப்படி கலைஞர் சொன்ன மாதிரி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு நாய் கூட தான் யாரை வேணா கைது பண்ணும் அப்படின்னு சொன்னார் கலைஞர். அந்த மாதிரி அதிகாரத்துக்கு ஒரு நாய் கூட வந்துடும். அந்த வாசப்படி சொல்றதா இருந்தா அதிகாரத்துக்கு எப்படி வேணா வந்துடலாம் இலகுவா. ஏன்னா அதுக்கு பல குறுக்கொலைகள்லாம் இருக்கு. கோதராவில் ரயில் எரிக்கிறாங்க, சரியா? அந்த கோதராவில் ரயில் எரித்துற குஜராத் கலவரத்தில் அந்த கோதராவில் கற்பழிப்பில் ஈடுபட்டவருடைய பில்கிஸ் பானுவினுடைய கற்பழிப்பு குற்றத்தில் இருக்கிறார அவருடைய மகள் தான் கோதரா எம்எல்ஏ. இந்த மாதிரி வார்த்தையே இல்லை. தேர்ட் ரேட்டட் பீப்புள் கூட எம்எல்ஏ ஆயிடலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. லலன் டாப்ல இன்டர்வியூ கொடுக்குற பிரிட்ஜ் பூச்சுன்னு கூட தான் எம்பி ஆகிக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நான் தான் கொன்னேன், அந்த துப்பாக்கி எடுத்து நீட்டினேன், சுட்டேன், கொண்டுட்டேன் அப்படின்னு லலன் டாப்ல இன்டர்வியூ இருக்குது. கங்கை நதிக்குள்ள எகிரி குதிச்சு அங்கே இருக்கக்கூடிய காசுகளை திருடி தான் என் பொழப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். பிரிட்ஜ் பூஷன் கூட தான் எம்பி ஆயிடலாம், அதெல்லாம் விஷயம் இல்லை. அதிகாரத்துக்கு யார் வேணா வந்துடலாம், ஆட்சி செய்யணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சொல்லிட்டீங்க, நான் தோல்வி ஒத்துக்கிட்டேன். ஆனா அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்கல்ல, இன்னும் 3 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்தாலும் எங்களுக்கு நாங்க வந்து கான்ஃபிடண்டா இருக்கிறோம், கவலையப்படாதீங்க, மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, திரும்பி ஆட்சியை பிடிக்க முடியும், பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியும், 234 தொகுதியிலும் ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்றாங்கல்ல. சரிதான், அதுக்கு தான் நான் இப்போ இந்த வாதத்துக்கு வர்றேன். எங்கள் தலைவர் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை வழி அனுப்பி வைத்து போங்க ஆதரவே கொடுங்க என்று சொன்ன போதிலிருந்து நான் இன்ன வரைக்கும் ஒன்று தான் சொல்றேன். உங்களை ஆட்சி செய்ய அனுமதித்திருப்பது என்பது, மார்க் மை வேர்ட்ஸ் கிளியர்லி, உங்களை ஆட்சி செய்ய அனுமதித்திருப்பது என்பது உங்களை ஆள வைப்பதற்காக அல்ல, உங்களை அம்பலப்படுத்துவதற்காக. எங்களுக்கு அந்த வேலை சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. சுதந்திர இந்திய வரலாற்று உங்களை தான் சார் கைது பண்றாங்க, நிறைய எம்எல்ஏக்களை கைது பண்றாங்க, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. அதுதான் சிறப்பாக போய்கிட்டு இருக்குங்கிற. மக்கள் காரி துப்புறானே, ஏண்டா நீ அவ்வளவு பெரிய யோக்கிய புண்ணாக்கு. இதெல்லாம் ஒண்ணு சிம்பத்தி கொடுக்காது உதயநிதிக்கு, ஏன்னா இது சர்ச்சையாக பேசியிருக்காரு, இதுக்கு சிம்பத்தி உருவாகும் மக்கள் மத்தியில. தர வேண்டாம், சிம்பத்தி தான் தர வேண்டாம். இவர் தான் வந்து விஜய் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், சரியா? இதான் அவருடைய இன்ஸ்டாகிராம் சாட்ஸ். நீங்க நேற்று எதிர்கட்சி தலைவரை வந்து பாஞ்சு பிடிச்சிட்டீங்க இல்லையா? அதெல்லாம் அவருடைய இன்ஸ்டாகிராம். இந்த பொண்ணுக்கு, நான் சொல்ற பொண்ணுக்கு, விஜய் மோகன், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், சரியா? இதெல்லாம் அவருடைய இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் எவிடன்சஸ். இப்போ இந்த ஃபோனு இந்த பாருங்க, எவ்வளோ கால், வீடியோ கால் இருக்குதா? வீடியோ கால். ஓகே ஃப்ரெண்ட், சாரிப்பா, ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்? அவருடைய ஃப்ளட்டிங்லாம் பாருங்க, இதெல்லாம் ஆடியோ கால். என்ன எழுதியிருக்கு? டெலீட் பண்ண. ஏன்பா ஏன் டெலீட் பண்ணணும்? சரியா? இது யாரு? விஜயோடைய கட்சி மாவட்ட செயலாளர். டெலீட் பண்ணு. இன்னும் இருக்குது, கை வலிக்கும் எனக்கு திருப்புறத்துக்கு, சரியா? இவனை தூக்கி உள்ள வச்சுட்டு பேசு. மக்கள் ஏதாவது அச்சிங்கமாக கேட்டுற போகிறான் விஜய் ஆட்சியை. முந்தானத்து இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இதே இடத்துல உட்காந்துருந்தாங்க. என் கட்சி எம்எல்ஏ, பெண் எம்எல்ஏ தாகிராட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, காரி துப்புறான் மக்கள். கதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வைங்க. உங்களை ஆட்சி செய்யறதுக்காகலாம் எங்கள் ஆட்கள் அனுப்பி வைக்கல, உங்களை அம்பலப்படுத்துவதற்காக தான் அனுப்பியிருக்கிறோம். தாயக்க கட்சிக்காரங்க ஸ்ரீவைகுண்டத்துல பாலியல் கூட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவர்களை கைது செய்திருக்கல காவல்துறை. சரவணன் என்ன பண்ணீங்க? புகார்தாரர் என்ன சொல்றாங்க? யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணாங்கன்னு ஒரு பெண்ணு கதறாங்களே. இங்க என்ன திரிஷா வந்து கதறினாங்களா என்ன பேசிட்டார் உதயநிதினு? ஏன் திரிஷா இழுக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் தானே சார். இப்போ என்ன நடிக்க சொல்றீங்களா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கீழே இருந்து குரல் வந்தது அதுதானே. கம்ப்ளைண்ட் வந்தா சட்டப்படி பேசுறேங்க, நான் எதையும் பொலிட்டிக்கலா இழுக்கல. சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் யார் அப்ப யார் மேல கைது பண்ணிட்டீங்களா? எதுக்காக கைது பண்ணீங்க? எதுக்கு அந்த அரசு நடந்துச்சு? நீங்க பதில் சொல்றீங்க. இப்ப நான் என்னமோ இழுத்த மாதிரி என்ன கேட்டீங்கல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. பெண்கள் ஊடகங்கள் முதல் கொண்டு எல்லாருமே பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்றாங்க. அது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அந்த பேச்சு அமைந்தது. கீழ இருந்து அந்த வார்த்தை கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், சட்டப்படி திரிஷா தான் கம்ப்ளைண்டா இருந்திருக்கணும். இங்க கம்ப்ளைனண்டே சம்பந்தப்பட்ட பெண் பவ்யலட்சுமி. அந்த பாயிண்ட்டுக்காக தான் அதை கேட்க வந்தேன். தெரியும், ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் த்ரிஷா ஆர் 4 ஷா ஆர் 5 ஷா. ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் தெம். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் விமன். எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. அது அவங்க இட்ஸ் தேர் சாய்ஸ் ஆஃப் லைஃப்.
நான் கேட்கறது சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய புகார். இது நான் காட்டிட்டு இருக்கிறது புகார் மனு அல்ல, எஃப்ஐஆர். வேர் இஸ் விஜய் மோகன்? ஒரு எதிர்க்கட்சி மக்கள் காரி துப்புறாண்டா அவங்கள. ஐயோக்கிய ராஸ்கல்ஸ், போக்கிரி பொறுக்கி நாய்களா. ஒரு புள்ளைய கொண்டு போய் இந்த பொண்ணு என்னதமா கேட்டுறேன். இதே இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு சொல்லிச்சு, ட்ரைப்ஸ்ல பேட்டி இருக்குது, சாட்டையில பேட்டி இருக்குது. என் மகளை 9வது 8வது படிக்குது நினைக்கிறேன். பதறுது அந்தம்மா. சார் அந்த பிரச்சனையில என் பிள்ளைய எதுவும் இழுத்துடக்கூடாது, பயமா இருக்கு, அந்த வீடே காலி பண்ண வச்சுட்டாங்க. என் மகளை அவளுடைய மகள் நல்லா முளைத்திருக்கிறதா என்று கேட்டான். என்னது இது? எவனோ பேசுனதுக்கு இவர் ஏதோ ஒரு ரிப்ளை கொடுத்ததுக்கு யோக்கிய சிகாமணிகள் 4 மணி நேரத்துல பறந்து வந்தீங்களடா. உன் கட்சி மாவட்ட செயலாளர் எஃப்ஐஆர் எப்ப அரெஸ்ட்? எப்படா அரெஸ்ட் கேட்டீங்கல்ல? ஜெய் பொண்ணு ஏதாவது அசிங்கம் விஜய் பாஷையில சொன்னா வாயில வந்துரும், வேணான்னு பாக்குறேன். பச்சையா கேட்பான். அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? ஆனா தேசிய ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கிறது இல்லையே. இந்த தமிழ்நாட்டு Who cares? அந்த 2-3 பேர் வச்சுதான் சொல்றீங்க. அந்த முன்னாடி வந்து விஜய் பார்த்துட்டு போனேன். சிவ அரூர், அக்ஷிதா, வசுதா, இவங்கெல்லாம் யாரு? நேற்று தான் அக்ஷிதா புரட்டி எடுத்தாரு ஹரிஷ் முகமது இப்ராஹிம். நீ ஃபேன்களா இருந்துட்டு போ. அதுக்காக பிலோ த பெல்ட் கமெண்ட் பண்ணிட்டார். ஐ எம் ப்ரிப்பேரிங் லீகல் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் ஹர். நீ காலைல சொல்லியிருந்தாங்க, தலைமையில ஒருத்தர் பேசியிருந்தாரு, எப்படின்னு பண்ணலாம் நான் பேசிட்டு சொல்றேன்னு திரும்ப சொல்லியிருக்காரு. we are preparing for legal action against அக்ஷிதா. என்ன பேசிட்டாரு? அப்படி பிலோ த பெல்ட் பேசிட்டாரு. வார்த்தையே சொல்லல அவரு. த்ரிஷா வார்த்தையை பயன்படுத்தல. ஆனா அந்த த்ரிஷான்னு சொல்லும் போது அமைதிப்படுத்தி இருந்தார். அப்படின்னா let Trisha come and complain sir. let her follow the rules. கொம்பா முளைச்சிருக்கு த்ரிஷாக்கு. let Trisha come and complain. நான் கொடுத்தேன் சார் கம்ப்ளைண்ட். இந்தா கம்ப்ளைண்ட் CSR நம்பர் 0183/2026. எங்க கட்சியையும் எங்க கட்சி தலைவரையும் தொடர்ந்து இழிவாக டிவிக்கில இருந்து ஒரு பெண்ணு இன்ஸ்டாகிராம் ஐடியில பேசுறான்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? லீகல் ஒப்பீனியன் போயிட்டு வந்துச்சு. எப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட்? 26/5/2026. நீ என்ன டேட்? 26/5 கொடுத்தேன். நீ என்ன டேட்? ஆகஸ்ட். அப்புறம் 2.5 மாசம் ஆச்சு. சாரி சார், லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். உங்களை பத்தி பேசல, யாரை பத்தி பேசணும் அவங்களை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் எடுக்கிறான். எனக்கு ஒரு நியாயம், உனக்கு கொம்பாரா முளைச்சிருக்கு, உனக்கு வேற நியாயமா? இப்ப அதை விடுங்க. என்ன அப்படி சொல்லிட்டான்? கம்ப்ளைண்ட்டே புகார் கொடுத்தாச்சா? எப்ப அரெஸ்ட்? இந்த பொம்பளையோட போனை வாங்கி வச்சிருக்கான் போலீஸ். விசாரிக்கணும், கொடுங்க. நான் விட்டுருங்க. நான் கிருஷ்ணாமூர்த்தி கொளுத்திக்கலான்னு இந்த ஆட்சியை களங்கப்படுத்துவதற்கு கூட சில பேர் சரி தேவையில்லாத பேசாதீங்க. ஒரு பொம்பளை வந்து முன் வந்து களங்கப்படுத்துறது சதி செய்யறாங்க. இது என்னது? அப்போ களங்கப்படுத்துறது சதி செய்யறாங்க. நான் காட்டின எவிடன்ஸ் என்னது? இது யாரு? இதுல இருக்கிறதெல்லாம் யாரு? டெலிட் பண்ணுங்கிறான் ஒரு யோகியா. எதுக்கு டெலிட் பண்ண சொல்றான்? இது எதுக்கு? இது என்ன சொல்றான்? இது எதுக்கு அப்படி டெலிட் பண்ண சொல்றான்? விஜய் கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய இடத்தில் எஃப்ஐஆர், விஜய் மாவட்ட செயலாளருக்கு அரெஸ்ட் இருக்கா? அதிகபட்சமாக நான் அதான் லீகலி ஸ்பீக்கிங், ஒன்னு த்ரிஷா should be the complainant as per the guidelines that has been laid down by the Supreme Court in the matter of state of Telangana versus நல்லபாலுல வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் இப்போ இங்க ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பி இருக்கிறேன். நம்ம ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பி எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சர்க்குலர் கொடுக்கணும். அந்த கேஸ்ல இருக்கிற மாதிரி இந்த கேஸ்ல தீர்ப்பு வந்த உடனே கர்நாடகா டிஜிபி வந்து இப்படிதான் போலீஸ் சர்க்குலர் கொடுத்துருக்காரு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல அப்படின்னு கொடுத்துருக்கேன். இட்ஸ் சிம்பிளி பொலிட்டிக்கல் ஸ்பீச். இது சிம்பிள் பொலிட்டிக்கல் ஸ்பீச் கிடையாது. புகார படிக்கவா, எஃப்ஐஆர் படிக்கவா, எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு தான் கட்சியில பொறுப்பு தாங்கன்னு கேட்டேன். அதுவும் ஒண்ணு கிடையாது. நேசிச்சு புரிஞ்சுக்கீங்க. களங்கப்படுத்துறதுன்னா நீங்கள் களங்கப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். திராவிட நாடு நாடாக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாரு கலைஞர். அப்பட்டமான பொய். கேள்வி எழுப்பியவர் காங்கிரஸ் எம்எல்ஏ அந்த காலத்துல, தலைவர் கலைஞரை பார்த்து. வரலாற்று பொய் அது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிதான் அவதூறுகளையும் அசிங்கத்தையும் இப்படி இதை பேசி அசிங்கப்பட்டார் விஜயகாந்த். ஒரு காலத்துல சட்டமன்றத்தில் பேசி மன்னிப்பு கேட்டார். ஆனா மீண்டும் அதே அசிங்கத்தை வாரி திமுக மேல எறிகிறீங்க. நீங்கள் களங்கப்படுத்த நினைக்கிறீர்கள். நான் காட்சியோட காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எனக்கு வந்து மகளிர் அணி பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அவர் கண்டிப்பாக நம் கட்சி பெண்களுக்கு கட்சியை உங்களுக்கு முன்னுரிமை உண்டு, நல்லா கொடுத்தார் முன்னுரிமை.
சில வார்த்தைகளை பேசி அதெல்லாம் தவறு என்று கூறி கால் கட் செய்து விட்டேன். பிறகு மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு உனக்கு கட்சியில் பதவி வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு இது போல சின்ன விஷயங்களை ஆவது எனக்காக நீ செய்து கொடுத்தால் தான் உனக்கு கட்சியில் பதவி தருகிறேன் என்று சொல்லி தானே அப்படி என்று அதை உடனடியாக அவர் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து கொண்டு அதை வைத்து என் முழு உடலையும் காமி என்று என்னை மிரட்டினார். அதையும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து வைத்துக் கொண்டு பயப்படாதே, நான் இதை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சில ஆசை வார்த்தைகள் கூறி எனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் என்னிடம் கேள் என்று கூறினார். போது நீ சேர வேண்டும் என்று மிரட்டினார். நான் அச்சத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பாயிண்ட் வருது. இப்போ ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரான தாயிரா அக்கா அவர்களிடம் இதை கூறினால், லேடிஸ் பெண்களுக்கு இவர் சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு, நீ இதை பண்ணாத வரைக்கும் அடிப்படை அருகதை துப்பு திராணி யோக்கியதை எதுவுமே கிடையாது விஜய் கட்சிக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவரை, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபிகர் அவர், ஒரு எதிர்கட்சி தலைவரை பேசாத சொல்லாத ஒரு வார்த்தைக்காக பொய்யாக ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஆல் இண்டியா மீடியா வரைக்கும் பேச வச்சு ஒரு நாள் பூரா அலைக்கழிக்க வச்சு இந்தியாவில் அவர் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதை அழகாக அருமையாக எதிர்கொண்டார். வேற எவனா டிமாரலைஸ் ஆயிடுவான். அதான் உங்களுடைய நோக்கம். ஒரு நாள் இப்படி அலைக்கழிச்சா டிமாரலைஸ் ஆயிடுவான். எதிர்கொண்டார். ஒண்ணுமே இல்லாத இதுல பாருங்க, தாஹிரா அக்கா அவர்களிடம் இதை கூறினால் அவர் ஏதேனும் வழி சொல்லுவார் என்று தாஹிரா அக்கா விஜய் மோகன் அவர்களை அங்கு வரவழைத்தார். ஏன் இது போல் பிரச்சனை முடித்துக் கொள்ளுமாறு அவரிடம் கூறினார். பிறகு அவர் எல்லாத்தையும் டெலிட் செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு நான் வீடியோ எதையும் டெலிட் செய்யவில்லை, எல்லாம் என்னிடம் உள்ளது, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டி நான் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், யாராலையும் என்னை ஒன்னும் புடுங்க முடியாது என்று மிரட்டினார். பிறகு செய்தியாளர் ஜான் பிரிட்டோ என்கிறவர், நியூஸ் தமிழ் செய்தியாளர், பேர்ல பேர் உண்டு, அந்த பேரும் உண்டு, எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சட்டையை கழிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே தஞ்சாவூர்ல, அதே நியூஸ் தமிழ். விஜய் ஜெயிச்சோடனே விசில் அடிச்சானுங்களே ஆபீஸ்ல, அதே நியூஸ் தமிழ். என்ன அந்த ஜான் பிரிட்டோ இந்த வழக்கில் உண்டு. இவனுங்களுக்கு இந்த டிவி என்ன சம்பந்தம்னே தெரியல. அந்த ஜான் பிரிட்டோ யாருன்னு தெரியல. எஃப்ஐஆர்ல பேர் உண்டு. எதுக்கு எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு? சேர்ந்து மிரட்டி இருக்கிறான். மிரட்டத போலீஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணதால எஃப்ஐஆர்ல பேர் இருக்கு. டிவிக்கே போலீஸ், விஜயுடைய அரசு, விஜய் போலீஸ், மறுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆர் போட்டாகணும். போட்டாச்சு. டிஜிபி ஆபீஸுக்கு போகுது, ரிமாண்ட் பண்ணுங்க அவனை. நான் ஊர்ல இல்ல பாதிக்கப்பட்ட. எப்படின்னா பில்கிஸ் பானு கதை மாதிரி இருக்கு. இது ஒரு நவீன பில்கிஸ் பானு, விஜய் ஒரு நவீன மோடி, தாவேகா ஒரு நவீன பாஜக. எதிர்க்கிறவங்களை தூக்கி உள்ள வைக்கிற ஸ்டைலு. ஏன் உங்களை அலக்கழிச்சாங்களே? 8 மணி நேரம் அலக்கழிச்சோம். எங்களுக்கு பயந்து டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்காந்து இருந்தாரு. டாய்லெட் புரட்சியாளர் உதயநிதினு ஆதவர்ஜுனா பேசினார்ல. அதாவது ஆதவர்ஜுனா எவ்வளவு பெரிய புரட்சியாளர்னா, ஜென்சி புரட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தை அந்த ட்வீட்டை அளித்த, இதுக்கு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அமைச்சரா இருக்கிறாருல்ல, நீங்களும் கைதாவீங்க. என் மயிருக்கு சமானம் கைது. திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க, மயிருக்கு சமானம். என்ன கைது? யூ ஆர் மேக்கிங் மாக்கரி ஆஃப் லா. நீ ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த பக்கம் நீ ஒரு அமைச்சருங்கிறதால அந்த மரியாதையை பேணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தான் பேச தெரியும். நீ எங்கள் தலைவர் டாய்லெட் பிரச்சனை வந்தார்ல வெளியே 8 மணி நேரம். இப்ப சொல்லிட்டான் போலீஸ் தஞ்சாவூர் கூட்டு போகணும்னு. குளிச்சு ரெடி ஆக மாட்டாரா? அதுவே அப்படின்னா அவர் டாய்லெட் புரட்சியாளர் என்றால், ஒரு ஜென்சி புரட்சி வந்தாதான் இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு ஒரு சாதாரண ட்வீட்டுக்கு பயந்து போய் அந்த ட்வீட்டை அழிச்சு எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு அழிச்சு போய் அதுக்கப்புறம் குவாஸ் வரைக்கும் ஒண்ணு நீங்க ஏன் பயந்தீங்க? இப்போ அவருக்கு பயத்துல மழை வந்துருச்சு ஆதவர்ஜுனாக்கு, அதனால அவர் பேர் மலை புரட்சியாளர் நான் வச்சிருவா பேரு. நல்லாவா இருக்கும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து டாய்லெட் புரட்சியாளர்னா உங்களை பார்த்து நான் மலை புரட்சியாளர்னு சொல்லவா? இதெல்லாம் முறை கிடையாது, அப்படி பேசுறது கிடையாது, இது சரியும் கிடையாது அப்படி பேசுறது. அப்போ நான் இங்க ஃபேக்டை கேட்டுட்டு இருக்கிறேன். அலக்கழிச்சிட்டா அலக்கழிச்சு வெளியே வந்து என்ன சொன்னாரு? உன்ன மாதிரி ஓடு காலிலடா நான்னாரு. கரெக்டா? அப்படிதானே பேசினாரு. அலக்கழிச்சிட்டா அசந்துட்டாரா? புறக்கணி நீங்க அப்படி கூட்டு போயிட்டு கைதுன்னு மிரட்டிட்டா பயந்து போயிட்டாரா? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிக்கிறீங்களே, என்னடா யோக்கியதை இருக்குன்னு அர்த்தம் உனக்கு? என்னடா யோக்கியதை இருக்குன்னு அர்த்தம்? அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். நீ என்ன கேட்கிற? இப்ப தாகிரா பிரச்சனை இது இருக்கட்டும். தான் கேபின்ல கேமரா இல்லைன்னு இன்னொரு கேபினுக்கு கூட்டு போய், கேமரா இருக்க கேபின்ல கூட்டு போய் இந்த அடிக்க வந்த கொண்டு விஜய் கட்சிக்கு தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருக்குது. இந்த தாகிரா ஆபீஸ்ல நடந்தது. நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அது காமிச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க திடீர்னு நாங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வார்த்தை அவர் அந்த குறிப்பிட்ட நடிகையை பற்றி வாயால் வார்த்தை வரவே இல்லை. அதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் 4 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு ஹைகோர்ட்ல அசிங்கப்பட்டீங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். நாங்க எந்த வகையிலும் உங்களால அதை அவர் மீன் பண்ணி பேசலையா? எங்க தண்ணி வரணுமோ அங்க வரணும்னு சொல்றது யாரையும் மீன் பண்ணி பேசலையா? சார் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சா? சட்டம் என்ன சொல்லுது?
இப்போ இதுதான் இப்போ நீங்கள் இவ்வளோ துல்லியமாக என்ன கொஸ்டின் கேட்குறீங்கல்ல அதுக்கு தான் இதை நீங்கள் ஏன் குத்தி குத்தி காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இவ்வளோ துல்லியமாக யாரோ ஒருத்தர் கீழே இருந்து பேசுறாரு, அது அவருக்கு ரிப்ளை கொடுத்தாரு. நான் அதை பர்சனலாக ஏற்கலையாங்கிறது கூட வேற விஷயம். இப்போ நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கு எனதும் பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கில் 2வது மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார் சங்கீதா. சொல்லிட்டு நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்தார். என்னது இதெல்லாம்? இதை நானா சொல்றேன்? நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். வாக்குறுதி கொடுத்து பொண்டாட்டியை ஏமாத்திருக்க சொந்த பொண்டாட்டி. நீ யாரோ பேசின பேச்சுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ற. சரி, இதோட தான் உன் தகுதி முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா, இதே சங்கீதா அவர்களை டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் சங்கீதா அவருடைய புகைப்படத்தை போட்டு என்ன எழுதியிருக்கான்? என்னது இது? உங்களுக்கெல்லாம் யோக்கிய புண்ணாக்கு இருக்கா பேசுறதுக்கு? நல்ல விஜய் பாஷை தான் சொன்ன, உங்களுக்குலாம் நல்லா வரும் வேணாம் அப்படின்னு பாக்க. அடிப்படை அருகதை இல்லாத அயோக்கியர்கள். நான் கொடுத்த புகாரில் எங்க நடவடிக்கை? அதான் கேட்க வர்றேன். நான் கொடுத்துருக்குறேன், இத்தனை புகார் கொடுத்துருக்குறேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் லேடி மேலே கொடுத்த புகார். சரியா? இது அந்தமா கொடுத்து இப்போ சமயமாக டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு விட்டோம். ஃபுல் எவிடன்ஸோட காட்டினேன். இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை. ஹைலைட் என்னன்னா, இது நீங்கள் இன்னும் புகார்தாரருக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பையன், ஒரு பாய் பையன் ஒருத்தன் கமெண்ட்ல திட்டினான்னு சொல்லிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் உடனே ஆஃபீஸில் மானிட்டர் பண்ணுறாங்கல்ல, எடிட்டர் பார்த்துட்டே இருக்காரு. அதை எடுத்து நான் சொல்லிட்டேன், எப்படி வந்தாலும் நம்ம அதை இன்வால்வ் ஆகணும், உடனே லீகலாக கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. அதை கொடுத்த உடனே புகார் போய் எஸ்ஐ கூப்பிட்டு நம்ம ஜூனியர் கிச்சுவை போயிருக்காப்புல அவர்கிட்ட சொல்லியிருக்கான், நீங்கள் சீலில் பார்த்துக்கோங்களேன், நான் பேரே சொல்ல மாட்டேன், நான் எதிர்க்கட்சி தலைவராக தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவீங்க. என்னடா நியாயம் உங்களுக்கு? இதைத்தான் கேட்குறோம். ஏன் அதை குறிப்பிட்டு காட்டுறீங்க? எங்களுக்கு தேவையா என்ன? எங்களை பேசுவீங்க, நாங்கள் பதிலுக்கு புகார் கொடுப்போம். நான் இன்னைக்கு அந்த பையனுக்கு, அந்த பையன் ஒரு பாய் பையன் தான், அவனுக்கு ஒரு புகார் கொடுத்து அந்த கட்டிங்க இல்லை, அந்த புகார் கொடுத்து 1.25 மாதம் ஆச்சு. இன்னும் அவனையும் கூப்பிடல, என்னையும் கூப்பிடல, புகார்தாரர் என்னையும் கூப்பிடல. ஆனால் இத்தனைக்கும் நேரடியாக என் கமெண்ட்ல என்ன, அது இல்லாமல் உன்னை சட்ட ரீதியாக சந்திக்கிறேன்னு நான் போட்டிருக்கிறேன், திரும்ப அதில் பேசுகிறான். ஒரிஜினல் ஐடி, இத்தனைக்கும் கல் ஐடி கூட கிடையாது. திருச்சியில் காஸ்கோ அப்படிங்கிற ஏதோ ஒரு ஐடி பேரில் ஒரு பெண் இயங்கிட்டு இருக்கிறாங்க திருச்சியில். அவங்க என்னுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வராங்க. ஒருத்தன் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறான், டிவி கேட்காரன் அப்படின்னு. அந்த ஐடிக்கு நான் புகார் தான் தம்பிகளை வழக்கறிஞர்களை அனுப்புகிறேன். அவங்க போய் சைபர் கிரைமில் புகார் கொடுத்துன்னு போகிறான். ஏன் புகைப்படத்தை, அந்த பெண்ணை காட்டி அந்த ஒரு புகைப்படத்தை போட்டு அவன் திரும்ப எழுதி ஜோக் பண்ணிட்டு இருக்கான் சட்டத்தை. விஜய் அரசு விரல் சூப்பி கொண்டு இருக்கிறது. யாரோ ஒரு நடிகையை பேர் சொல்லி எவனோ ஒருத்தன் பேச, அதுக்கு இங்கிருந்து ரியாக்ட் பண்ண எதிர்க்கட்சி தலைவர் மேல நடவடிக்கை. மக்கள் வாயில சிரிக்க மாட்டாங்கடாடி. அப்போ விஜய் கட்சி என்பது பாத்தீங்கன்னா, விஜயுடைய மனைவியே ஒருத்தன் பேசுறாங்க, விஜய் கட்சிக்காரனை. இந்த கூத்தை எங்க போய் சொல்றது? விஜய் மனைவி, ஐயோ திமுக பேசிட்டானா, விஜய் கட்சிக்காரன் பேசிட்டாயா? எங்க அண்ணனுக்கு எதிராக இருந்தா எங்க அண்ணியா தான் எடுத்துப்போண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. அதுவும் சாதாரணமான வார்த்தைகளா? அப்போ நீங்கள் போட்ட ஒரு பொய் வழக்கை எதிர்கொண்ட எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் டாய்லெட் புரட்சியாளர் என்றால் உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? அசிங்கம், அருவறுப்பு, ஆபாசத்தின் கூடாரம், மொத்த உருவம் விஜயின் கட்சி. இவங்க நியாய தர்மம் பேசிக்கிட்டு திடீர்னு குஷ்பு வேற. இதுல குஷ்பு பேசுனதுக்கு ராஜ்தீப் சர்தேசாய் நல்லா கேட்டார், ராகுல் காந்தி அம்மாவை பேசின மோடியை பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டார். அசிங்கப்பட்டு போச்சு அந்த அம்மா. அப்படி என்னங்க பேசணும்? எங்க வரலாறு ஒண்ணு சொல்லுங்க, எக்ஸ்பிளிசிட்டா இப்படி பேசிட்டோம் அப்படின்னு. அரசியல் ரீதியா சூடா விவாதங்கள் நடக்கும் போது பேசின சில வார்த்தைகளை ரொம்ப அந்தந்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை தவிர, சும்மா எது கிடைச்சாலும் ஐயோ ஆபாசமா பேசிடுவாங்க, அது அவங்க ஒரு பிளட்ல இருக்குது, அண்ணன் மாதிரி, தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி. என்ன நடந்துருச்சு? இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கங்க. ஆனா நான் காட்டிய உதாரணங்கள், தன்னுடைய கடைசி திரைப்படம் வரைக்கும் ஒருவனை திட்டுவதற்கு பதிலாக அவனுடைய தாயை எடுத்து திட்டக்கூடிய ஒரு கேவலமான நடிகர் தானே விஜய். தன்னுடைய கடைசி திரைப்படம் வரைக்கும் அந்த அவர் நினைச்சா வாயில அவர் தானே டப்பிங் கொடுக்குறாரு. எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அந்த டப்பிங் கொடுக்கறதுக்கு? எவ்வளவு விஜய் நடித்த ஆபாச படங்களுடைய லிஸ்ட சொல்லவா? விஜய் பேசிய ஆபாச வசனங்களை பத்தி லிஸ்ட சொல்லவா?
இந்த இளம் சமூகத்தை ஆபாசத்தின் பக்கமாக அவர்களை திருப்பி இந்த ஆபாசம் ஒரு தப்பில்லை அப்படின்னு நார்மலை செய்ததே விஜய் தானே. கரூர்லயோ திருச்சியிலயோ பேசும் பொழுது என்ன யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்களை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அவர்களை தூண்டி விடுவதே விஜய் தானே. ஒருத்தர் மேல நடவடிக்கை. கடந்த காலங்களில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முன்னுக்கு பின் ஏதோ பேசிட்டார், நடவடிக்கை பாய்ந்தது. சைதை சாதிக்குன்னு அருமையான பேச்சாளர், அவர் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டார், நடவடிக்கை பாய்ந்தது. எஃப்ஐஆர் பெயில் வாங்கினார். போய் சொந்த கட்சிக்காரன் பேசினா கூட நடவடிக்கை எடுத்த கட்சி. என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? 3 மாசத்துல இத்தனை பேர் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அதை பேசிட்டாங்க, இதை பேசிட்டாங்கன்னு. உச்சம் பேசாத வார்த்தைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நடவடிக்கை. உங்களுடைய வேலையை பெண்களை இழிவுபடுத்துறது தானடா. இதை நான் காட்டியிருக்கேன். மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த பாவியா வழக்குல எப்போ நடவடிக்கை அதை மட்டும் சொல்லுங்க. மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த பெண்ணு புகார் கொடுத்து நம்ம அதான் கேட்குது, பாவியா லட்சுமி, நான் உங்களுக்கு எவிடன்ஸோட காட்டிட்டேன். கடைசியா டிஜிபி போய் பார்த்தாச்சு. டிமாண்ட் பண்ணிட்டீங்களா? அவசரமா எதிர்க்கட்சி தலைவரை அவர் அவரையும் ரிமாண்ட் பண்ணல. நாங்க ரிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு தானே அவங்க கோர்ட்ல சொன்னாங்க. 2 கம்ப்ளைண்ட்டும் வேற சார். நாங்க ஏபி போயிருக்கோம், அவன் ஏபி போனானா? ஹைகோர்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கு, பெயில் ஆர்டர் கொடுத்துருக்கு. அப்பதான் நீங்க அதை ரிப்ளையா கொடுத்தீங்க. இது பெருசா ஆர்குமெண்ட் பாயிண்ட் கிடைச்ச மாதிரி பேச வர்றீங்க. சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? நாங்க உடனே போறோம்ல, நீதிமன்றத்தை நாடுறோம்ல. இது மாதிரி பண்ணக்கூடாது, சட்டப்படி. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நாங்க வந்து உதயநிதியே கைது பண்ணுவோம், எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் நீங்க சொன்னீங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்புல இருக்காரு, அப்படியே இருந்தாலும் கைது பண்ணுவோம். உங்களுக்கு எப்ப வரும்? அதுக்கு உங்களுக்கு யோகியதை இருக்கணும்ல, அப்பதானே பொலிட்டிக்கல் மைலேஜ் வரும். ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தா கூட ஒரு வாதத்துக்கு நம்ம பண்ணது தப்புன்னு ஒண்ணுமே இல்லையங்க. நான் அதான் திரும்ப அதானங்க 1000 வயதுல அடிச்சுக்கிறேன். அவர் என்னங்க வாயிலே சொல்லாத ஒரு வார்த்தைங்க அது. அதிகபட்சமா நீங்க உங்க வாதத்துக்கு வந்துடுறேன். அதிகபட்சமா என்ன சொல்லலாம்? அதிகபட்சமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை அவர் கண்டிக்கவில்லை. அவர் கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவருடைய கட்டிய மனைவி கண்டித்துக் கொண்டிருக்கும் போது போராட்டம் காவிரி பிரச்சனை குறித்து த்ரிஷா ஏன்பா பேசுறீங்க, தோழர்களே பேசாதீங்க கண்டிச்சிருக்கணும்ல. ஆமா, எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற நீங்க, அவருடைய கட்டிய மனைவி கண்டித்துக் கொண்டிருக்கிறார். நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறார். அதை கண்டித்த போது நான் விட்டு விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து மீண்டும் அதே கள்ள உறவை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவருடைய கட்டிய மனைவி புகார் அளித்து, அந்த புகார் வெளியே புகார் வெளியே வந்து 3வது நாளில் அதே நடிகையோடு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது நடந்தது இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது, எலெக்ஷன் கேம்பெயின் நடந்தது. ஏன் அஜித் தாய் மரணத்துக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் போனாரா, அதுக்கப்புறம் போனாரா? அதே அந்த எந்த பெண் என்று சங்கீதா அவர்களால் பெயர் குறிப்பிடப்படாத அதே பெண்ணோட போனாரா இல்லையா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? போனாரா இல்லையா? எலெக்ஷன் முன்னால நீங்க, நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ள சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன். கான்வாயில் அதுவும் அவங்க சொந்த கட்சிக்காரங்களே டென்ஷன் ஆகி பேசிட்டு இருந்தாங்களே, இது எப்படி அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்களே. சரி, நான் ஒரு காலம் அப்பதான் இப்போ வரைக்கும் சொல்றேன், துளி அளவும் திருச்சா அவர் மேல தப்பு கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க முதலமைச்சர், பொறுப்பான இடத்துல இருக்கிறீங்க. அதுக்கு முன்னால ஒரு கட்சியின் தலைவர், பொறுப்பான இடத்துல இருக்கிறீங்க. உங்கள் தொண்டர்களை நெறிப்படுத்தி இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை ஆபாசமாக பேசிய போது நெறிப்படுத்தி இருக்க வேண்டும். உங்கள் மனைவி உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொது தளத்தில் இருப்பதனாலும் பொது வாழ்க்கையில் இருப்பதனாலும் அதை சுமூகமாக கையாண்டு அவருக்கான நீதியாவது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக இவருடைய மனைவியை இவர் சொந்த கட்சிக்காரர்கள் இதற்கு மேல வார்த்தை இல்லைங்கிற அளவுக்கு கேவலமாக அவரை இழுத்து பேசிய போதும் அப்படியே அமைதி காத்தார். ஒரு நடவடிக்கை தான் சொந்த கட்சி எடுத்தாரா? அது தப்புன்னு நடவடிக்கை எடுக்க வேணாம், அப்படி பேசாதீங்க, என்னையே என் மனைவி எதிர்த்தாலும் என் பொது வாழ்க்கைக்கு எதிராக அவர் பேசினாலும் அவர் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரா? என்னைக்கோ ஒரு நாள் தயாநிதி மாறன் பக்கத்தில் அவருடைய மனைவி எங்கோ நடந்து போற வீடியோ எடுத்து போட்டு இது திமுக இயக்குதுனானுங்க. அப்பத்துல இருந்தே திமுக தான் இயக்குது. ஏன்டா உங்களுக்குன்னு சொந்தமா ஒண்ணுமே இல்லையாடா? எங்கேயோ நடந்து போறாங்க, அதை எடுத்து போட்டு இது திமுக இயக்குது அப்படின்னா. அப்போ உங்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம எடுக்கல, இதை நம்ம பேசல. நீங்க கேட்டீங்க அவர் கண்டித்திருக்க கூடாதான்னு. அவரே தன் மனைவி, சொந்த மனைவி கண்டிக்கும் போதே எனக்கு என்ன பிரச்சனை, அவ்வளவுதான் கூட்டு போகணும்னு போறாரு. நானே எங்க கண்டிக்கணும்? நானே தான் அந்த கேள்வி எடுத்துட்டு சொல்லிக்கிறேன் பதில. அவர் கண்டிக்கல, நாங்க எங்க கண்டிக்கணும்? சொந்த கட்டிய மனைவி கண்டிக்கிறார். கட்டிய மனைவி இது தப்பு என்று நீதிமன்றத்தில், அந்த அம்மா எவ்வளவு சும்மா சொல்லக்கூடாது, ஒரு நல்ல பெண்மணி என்பதனால் இது நான் ரகசியமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விஷயங்களாச்சு, வெளியே வேதனைப்பட்டாங்க. எங்களுக்குமே வேதனை தான், நாங்களே இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆனால் எனக்கு நேத்துல இருந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, இவனுங்களுக்கெல்லாம் எங்கிருந்தா யோகிதை வந்து இதை பத்தி பேசுறதுக்கு? அப்புறம் விட்றா, அவர் சரியா பேச தப்பா பேச அப்புறம் எடுத்துக்க. இவனுங்களுக்கு முதல்ல எங்கிருந்து யோகிதை வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு? எனக்கு அந்த கேள்வி தானே பதில் தெரியல. உங்கள்கிட்ட பதில் இருக்குதா? அப்போ ஸ்ரீவைகுண்டம் சரவணன் பின்னாலதான் உட்காந்துருக்காரு விஜய்க்கு.
புகார் இருக்கா இல்லையா? எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா? ஆனா அந்த பெண்ணில நடவடிக்கை எடுத்து நீக்கியிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணில நீக்கியிருக்கீங்க. ஏன் நீக்குனீங்க? கட்சி கூப்பிட்டு விசாரணை பண்ணீங்களா? அவங்க 2 பேரையும் உட்கார வச்சீங்களா? தாகிரா எம்எல்ஏ வந்து ஒரு லேடி. தான் கேமரா இருக்கிற இடத்துல விசாரணை பண்ணி அந்த கேமரா எவிடன்ஸோட கட்சி தலைமைக்கு அனுப்பியிருக்காங்களே. தாகிரா என்கின்ற அந்த பெண்ணுக்காவது அந்த உணர்வு இருக்குதா? ஒரு பெண்ணுக்கு நியாயமா நிக்கணும் அப்படிங்கிறது. இவன் என்ன தெரியுமா பண்ணானுங்க இந்த பொம்பளைய? இன்னொருத்தனை கூட வச்சு, அவன ஒரு வீடியோ போட வச்சு, என்னையும் இந்த மாரி தான் முன்னால ஒரு வாட்டி இந்த அம்மா ஃபோன வீடியோ எடுத்து என்னையும் இந்த மாரி தான் மிரட்டுச்சு ஒரு வாட்டி. இன்னொருத்தன பேச வச்சு, நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன். இப்ப பாவம் மாவட்ட செயலாளர் அவர பேச வைக்கிறாங்க. இந்த வீடியோ விளையாட்டுகள். அது உண்மையா கூட இருந்துட்டு போட்டும். சேட்ல இருக்குது விஜயமோகனா இல்லையா? அதத்தானே போலீஸ் பார்க்கும். விஜயமோகன் உன்ன வந்து அன்டியூ ஃபேவர் கேட்டானா இல்லையா? அதத்தானே போலீஸ் பார்க்கும். இந்த எஃப்ஐஆர் அதனால தானே போட்டிருக்கு. எப்ப கைது பண்றீங்க? நீங்க அகைன் தப்பா நான் 2யும் கம்பேர் பண்ணி பேசுனது தப்பா எடுத்துக்கிட்டீங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது உதயநிதி இது வழக்கே கிடையாது அது. அதுக்கு எஃப்ஐஆரே போட முடியாது. ஆனா அதுக்கு ஒரு எஃப்ஐஆர், அதுக்கு 9 பிரிவுல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல எப்படி அல்லோல பட பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல ஒரு ஒரு கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வெளியில வந்தோடனே பட்டாசு வெடிச்சு கொண்டாடி நாங்க அழுவணுமா அப்போ? நாங்க அழுவணுமா? அவங்களும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க உதயநிதி கைது பண்ணப்போ. பண்ணிக்கங்க. நீங்க என்ன தானே கேள்வி கேட்குறீங்க? நீ பண்ணிக்கங்க. தலைவர் இல்ல கலைஞர் அவர் அவங்க நினைச்சது திமுகவா டிவிகேன்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கல்ல. தலைவர் கலைஞர் சொன்னதுதாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு நாய் கூட யாரையும் கைது செய்ய முடியும். அதிகாரத்திலேயே இல்லாத போது அதிகாரத்தில் அமர்ந்திருந்த ஒரு முதலமைச்சரை தண்டிக்க வச்ச கட்சி மறந்துடாதீங்க வரலாற்றுல. நாங்க வேற, நீங்க வேற. நீ ஸ்வீட் குடுக்குறதுக்கும், நாங்க ஸ்வீட் குடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ கொண்டாடுறதுக்கும், நாங்க கொண்டாடுறதுக்கும் 100 வித்தியாசம் இருக்குது. நீ உன் அதிகாரத்துல இருக்கும்போதே, உன் தவறுகளுக்காகவும், உன் சகாக்களின் தவறுகளுக்காகவும், உன் அமைச்சர்களின் குற்றங்களுக்காகவும் உன்னை தண்டிக்க வைப்போம். மார்க் மை வேர்ட்ஸ். நீ அதிகாரத்துல இருக்கும்போதே வைப்போம். இல்லை என்றால் நீ அதிகாரத்தில் இல்லாத போதும் உன்னை வைக்க வைப்போம். ஆனா நீ பண்ணிட்டு இருக்கு எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு சட்ட ரீதியா. ஜஸ்ட் லைக் தட் அப்படி நகர்ந்து போயிடலான்னு பாக்குறீங்களா? வரலாறு உங்களுக்கு மட்டும் இருக்காது ராஜா. உங்களுக்கு மட்டுமே எல்லா நேரமும் இருக்கும்னு நினைக்காத. அது நீ யார் பேரை வேணா எடுத்து பார்த்துக்க. எங்களை முன்னர் எதிர்த்த யாருடைய பேரை வேணாலும் நோண்டி பார்த்துக்க வரலாறுல. அவங்களுடைய முடிவெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால் இது சித்தாந்த ரீதியாக பயணப்படக்கூடிய கட்சி. ஒழுக்க விழுமியங்களை ஏற்று நடக்கக்கூடிய கட்சி. டைட்டில் போட்டு பேச உனக்கு தான் தெரியுமா? எங்களுக்கும் அதை விட பயங்கரமா பேச தெரியும். அதிகாரத்துக்கு பிறகு உன்னை அரெஸ்ட் பண்ண தெரியும்னா திரும்பவும் சொல்றேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பழனி பாபா சொன்ன மாதிரி தான். கேஸை போடுறா, கேஸ் என்பது என் மயிருக்கு சமானம் அப்படின்பார். அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு விஷயமே கிடையாது. இறுதி வெற்றி யாருக்கு அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க. நான் காட்டின விஷயங்கள் எல்லாம் பாவியலட்சுமி கம்ப்ளைண்ட்டு, விஜயமோகன் கைதாகலை, ஸ்ரீவைகுண்டம் சரவணன் கைதாகலை, கம்ப்ளைண்ட் இருக்குது, டிஜிபிட்ட இருக்குது. அந்த மாதிரி கொடுத்த ஆடியோலாம் கேட்டோம், வீடியோலாம் கேட்டோம்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இதுக்கு பின்னணியில் யார் இருக்குதா? அதோட சேர்த்து கூடுதலாக லாட்டரி டிக்கெட் கம்ப்ளைண்ட் வேற ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மேலே இருக்குது. பவுடர் அரக்கண அமைச்சர் மேட்டில் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு எஃப்ஐஆராவது பதிவு பண்ணீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் முதலமைச்சரே சந்திச்சார்ல சார். அதான் சந்திச்சா முடிஞ்சு போயிருமா? முதலமைச்சரே சந்திச்சாருன்னா என்ன? இசி அபவ்லா? முதலமைச்சர் என்ன பெரிய கும்பா முளைச்சிருக்கு? இசி அபவ்லா? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? நீ விட்டா இப்படி சொல்லுவீங்க போல இருக்குது. எனக்கு ஆதரவு கொலை பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சரே சந்திச்சிட்டாரு அப்படின்னு போல இருக்குது. கொலை பண்ணிட்டா சரி, முதலமைச்சர் சந்திச்சிட்டா முடிஞ்சு போயிருமா? வெக்கப்படணும் முதலமைச்சர் அவரை சந்திக்கிறதுக்கு. இப்படி ஒரு புகாரில் இருக்கிற முடிச்சுட்டு வான்னு சொல்லணும் நியாயமா. அதான் முதலமைச்சர் கணக்கு. சரி, விசாரணையாவது போட்டிங்களா? விசாரணை ஸ்டார்ட் பண்ணீங்களா? எஃப்ஐஆராவது போட்டிங்களா? அது என்னன்னு விசாரிச்சிங்களா? இல்லையே. இதெல்லாம் மக்கள் பார்க்கலையா? அவங்க ஜெயிச்சிருவோங்கிறாங்க, அவங்க பெருசாக வந்துருவோங்கிறாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். 80 நாளில் இப்படி மக்கள் மத்தியில் அதிருப்தியை பெற்ற ஒரு அரசு இந்திய சுதந்திர வரலாற்றிலே கிடையாது. எந்த மாநிலத்திலும் கிடையாது. 80 நாளில் போதண்டா சாமி, உன் கரண்ட் பில்லும் போதும், உன்னை பார்க்க வந்ததும் போதும், நீ ஆட்சிக்கு வந்ததும் போதும், உன் விலைவாசியும் போதும், நீ கொடுத்த வாக்குறுதிகளும் போதும், உன் தாய்மாமன் சீரும் போதும், உன் குழந்தைங்களுக்கு தர நீ 1 கிராம் நகையும் போதும்னு மக்கள் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார். கரண்ட் பில்லு ஒரு பக்கம், கரண்ட் கட்டு ஒரு பக்கம். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் 80 நாள் பார்த்தாரு. காவிரி நதி தண்ணி பேஞ்சு வர்ற காவிரி நிதியை வந்து கூட்டு வந்து விதியுடன் மோதி விஜயுடன் மோதாதேன்னு போடுறான்னா இவன் எவ்வளோ பெரிய அறிவாளியா இருப்பான். மழை பெஞ்சு வருது, இயற்கையே விஜய்க்கு சாதகமா இருக்கு சார். அது என்னமோ உண்மைதான். சரியா, அது என்னமோ உண்மைதான். அதையாவது ஒத்துக்கங்க. நான் எதுக்கும் லாயக்கு இல்லை, அந்த இயற்கை தான் எனக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கங்க. எனவே உங்களால் இறந்த அந்த 41 பேருக்கு ஒரு நாள் விடை கிடைக்கும். நீங்கள் கசக்கிய பவுடர்களுக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும். நீங்கள் நசுக்கிய பெண்களின் குரல்களுக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும்.
அதுக்கு முன்னால் அதை யாரும் பேசிடக்கூடாது. நீங்கள் பண்ணுற காமெடிகளுக்கும் ஒரு நாள் விடை கிடைக்கும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இன்றைக்கி உங்களுக்குன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் மூளையிலேயே. நீங்கள் பேசின பேச்சு, நீங்கள் அடித்த லூட்டி, நீங்கள் பேசுகிற திமிர்த்தனம், நீங்கள் பண்ணுற ஆணவ பேச்சு, நீங்கள் பண்ணுற கேலி எல்லாத்தையும் இதை விட அதிகமாகலாம் பார்த்துருக்காரு கலைஞர். இதை விட அதிகமாக பார்த்துருக்காரு எங்கள் தலைவர். இப்போ இளந்தலைவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு மிகச்சரியான இடத்துல வந்து தேவையில்லாத ஹைப்பு. எந்த பிஜிஎம் போட்டாலும் பொருந்தி போகுது. தேவையில்லாத ஹைப்பு நேற்று கொடுத்து கலக்கி கொடுத்து இருந்தோன்ட்ட திமுககாரன் யாருன்னு பார்த்துருப்பான். உதப்பட்டானுங்க பல மாவட்டங்களில். அதில் அதையும் பார்த்தோம். எனவே இறுதி முடிவும் இறுதி வெற்றியும் கண்டிப்பாக சித்தாந்த அடிப்படையிலும் கொள்கை அடிப்படையிலும் பயணிக்கக்கூடிய எங்களுக்கு தான் கிடைக்கும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.